ஹலோ ட்ரேடர்ஸ், இது February 28th. இது நிஃப்டியோட 5 minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 22,214. இந்த ஓப்பன் ப்ரைஸ் கரெக்டாக இந்த எஸ்டர்டேஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஹை அந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நேற்று பேர்ஸ் ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணுறாங்களா, இல்லை புல்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்லே புல்ஸ் வந்து மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் பேர்ஸ் வந்து அதை கீழே புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா புல்ஸ் இந்த லெவலை ஹோல்ட் பண்ணி மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது பேர்ஸ் கீழே புஷ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க புல்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன் ஆர் இந்த மேஜர் ட்ரெண்ட் லைன் நீங்கள் மேக்ஸிமம் டச் பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகிற இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல புல்ஸ் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ட்ரெண்ட் லைனில் பட்ட உடனே ஒரு ஸ்ட்ராங் கேண்டில்ஸ். இந்த டைம் ஃபஸ்ட்டு வந்து மேலே க்ளோஸ் பண்ண முடியல, செகண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் அபவ் எஸ்டர்டேஸ் ஹை. ஓகே, ஸோ நம்ம நிஃப்டியில் அடிக்கடி பார்த்துருக்கோம், எஸ்டர்டேஸ் ஹைக்கு மேலே ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது எஸ்டர்டேஸ் லோவர் ரீடெஸ்ட் பண்ண வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் செட்டப் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அட் 10:45 இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் இது மல்டி டே பேட்டர்ன், அதாவது எஸ்டர்டேஸ் பேட்டர்னையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு க்ளீனான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது தேர்ட் அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் வந்த பிரேக் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பேர்ஸ் வந்து ஒரு டபுள் டாப் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ட்ரிபிள் டாப் எஸ்டர்டேஸ் நடந்தது. தேர்ட் டைம் ஒரு லோவர் ஹை டபுள் டாப் போட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்ட்ராடேயில் நமக்கு இந்த சப்போர்ட் பிரேக் ஆகலை. அதாவது 10 o'clock வந்த கேண்டிலோடைய ஓப்பன் ப்ரைஸ் 22,175. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் 22,175. 10:45 வந்த கேண்டில் 22,176. ஒருவேளை இந்த கேண்டில் இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தால் நம்ம இந்த செட்டப்பை எடுத்துருக்கலாம். இந்த டைமில் ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, இந்த இன்ட்ராடேயில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம். ஓகே, ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இல்லாமல் ப்ரைஸ் இமீடியட்டாக அதர் சைடு அந்த டார்கெட்டை போய் டெஸ்ட் பண்ண போயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே என்னதான் ஒரு பெரிய மூவ் வந்தாலும் நமக்கு கரெக்டான ஒரு ட்ரேட் செட்டப் இல்லைன்னா அந்த மூவை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து எஸ்டர்டேஸ் லோ மட்டும் இல்லாமல் அதையும் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த எஸ்டர்டேஸ் லோவை பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடக்கும்போது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல புல்ஸ் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி ப்ரைஸை மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மிட் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் இம்மிடியட்டாக என்ன நடக்குன்னு பாருங்கள். பேர்ஸ் வந்து ஒரு டபுள் டாப், இந்த மிட் பாயிண்ட்டும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த டபுள் டாப் எஸ்டர்டேஸ் லோக்கு இவ்வளவு கேப்பில் நடந்ததுனால பேர்ஸ் இன்னும் அக்ரஸிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த டபுள் டாப் உடைய மிட் பாயிண்ட்டும் இந்த டபுள் பாட்டம் உடைய மிட் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு டவுன் ட்ரெண்டில், ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் புல்ஸோட பேட்டர்ன்ஸ் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே டபுள் பாட்டம் மிட் பாயிண்ட் ரீடெஸ்ட் ஃபெயில் ஆகிற இடத்துல நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ என்ட்ரி
1250 கேண்டில். ஸோ இப்போ டார்கெட்ஸ் நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம்ல, ஒரு எஸ்டர்டேஸ் ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா அந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மூவ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு, பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டும் பாஸ் ஆகிருக்கு. அப்போது எஸ்டர்டேஸ் ரேஞ்ச் அப்ராக்சிமேட்லி 130 பாயிண்ட்ஸ். அப்போது 130 minus 22,085, 21,955. இதுதான் நம்மளுடைய டார்கெட். என்ட்ரி 1250 கேண்டில், டார்கெட் 21,955. 1305 கேண்டிலுடைய க்ளோஸ் ப்ரைஸை பாருங்கள், 21,956. கரெக்டாக இதுலேருந்து ஒரு பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டிலில் க்ளோஸ் ஆச்சு இல்லை, அதே மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ஒரு டி ஷேப் ரிவர்சல் ஃபார்ம் பண்ணுறாங்க பேர்ஸ். இந்த இடத்துல ஒரு ட்ரேட் செட்டப் இருக்குது, ஆனால் இது ரொம்ப ஒரு இந்த ட்ரெண்ட் சேனல் லைனுக்கு கீழே ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்து மறுபடியும் இந்த ட்ரெண்ட் சேனல் லைனை கேப்சர் பண்ணியிருக்காங்க புல்ஸ். இந்த இடத்துல ஒரு ரைசிங் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகே, ஆனால் இந்த சேனல் ரொம்ப சின்ன சேனல். ஓகே, ஸோ இங்கே ஒரு என்ட்ரி செட்டப் இருந்தாலும் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ட்ரேடையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, நம்ம வர எல்லா ட்ரேட் செட்டப்பையும் எடுக்கணும்னு இல்லை, எது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி வின்னிங் ட்ரேட் செட்டப்பாக இருக்கோ, ஒரு வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கோ, சேஃபான செட்டப் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைட் செட்டப்பில் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, அதனால் இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறமா ப்ரைஸ் மறுபடியும் இந்த வி ஷேப் ரிவர்ஸில் பேர்ஸ் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம் டபுள் டாப் மிட் பாயிண்ட் பிரேக் நடந்திருக்கு, ஆனால் டூ க்ளோஸ் டு சப்போர்ட். அப்போ இன்றைக்கி நமக்கு கிளியரான ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் என்னென்னா அட் 1250 மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த டேயோட ஒரு சம்மரி அப்படின்னா என்னென்னா, எஸ்டர்டேஸ் ஹையை புல்ஸ் மேலே பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க, அங்கே ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆனதுனால இம்மீடியட்டாக அதை ரெண்டை ரீடெஸ்ட் பண்ண வந்தாங்க. ஸோ இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அதுக்கப்புறமா இந்த எஸ்டர்டேஸ் ரேஞ்சையும் பிரேக் பண்ணி இந்த ரீடெஸ்ட்டும் பாஸ் ஆனதுனால இந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன், ஸோ இந்த ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிஃப்டியில் அடிக்கடி வரக்கூடிய பேட்டர்ன். ஸோ எஸ்டர்டேஸ் ஹை ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா இம்மீடியட்டாக இங்கே வரும், பிரேக் ஆனால் இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகும். ஸோ இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு பிஹேவியர் தான் இன்றைக்கும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.